ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் சுதந்திர தின உரையை நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார். நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டு பேரோட உரைகளிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதுலேருந்து கேள்விகள் எழுகிறது, அதை டீகோட் பண்ணி நிறைய இப்போ ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டு பேருடைய உரையும் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். அதை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் இணைகின்றார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன், பத்திரிகையாளர் திரு பொன்னைவளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்னொரு நாராயணன், திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு சந்திரசேகர், இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறதுலேருந்து நம்ம தொடங்கினோமே, ஆனால் ஒரே டெம்ப்ளேட்டாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எங்கே போனாலும் நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் ஊழலற்ற ஆட்சி நடத்துகிறோம். அதை தாண்டி இன்னைக்கு புதுசான சுதந்திர தின அறிவிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா ஏதாவது சொல்லியிருக்காரா? இஸ் இட் த சேம் திங்? கடைசியில் முடிக்கும் போது வெற்றி நிச்சயம், அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அது சேம் டெம்ப்ளேட்னா கூட அது சரியான டெம்ப்ளேட்டாக இருக்கான்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1947 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதற்கு பிறகு ரெகுலராக கொடி ஏற்றிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு கட்சிகள் ஆண்டது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரை நூற்றாண்டு காலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததை பார்த்துருக்கோம். இவர் சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறதா தான் எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய நியூ பாயிண்ட்ஸ்ன்னு இல்லை என்று சொன்னால் கூட அவர் ஒன்றை மட்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார். ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான நிர்வாகத்தை தரணும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்க. அது உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை நோக்கி இந்த அரசு சென்றுகிட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக தான் நீங்கள் அந்த பேச்சை எடுத்துக்கணும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்கன்றதும் உண்மைதான். இந்திய அளவில் இருந்தாலும் சரி, பலரும் பல நேரத்தில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அங்கு கொடியேற்றின திரு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் முதல்ல முன்னெடுத்து ஒரு ஃபேக் அந்த அண்ணா ஹசாரே மூலமாக நிமிடத்துக்கு நிமிடம் இளைஞர்களை பற்றி பேசியிருக்காராமே. ஆமாம், அதுதான் இளைஞர்களை பற்றி பேசுறது, ஜென்சியை பற்றி பேசுறது, இன்னும் சில வார்த்தைகள்லாம் புதுசாக. அதை அடுத்தது சொல்கிறேன். இங்கேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள், அதாவது ஆஃப்டர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு, நீங்கள் 67க்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இந்திய எதிர்ப்பு, அந்த மொழி போராட்டம், இது மூலமாக தான் உள்ள வந்தாங்க. அதில் அப்போ வந்து எதுவும், ஏன்னா ஊழல் எதிர்ப்புன்றது அப்போ இல்லை, அது இல்லை, அதற்கான வேலைகளும் இல்லை, அதனால வேலைகளும் இல்லை. அதை தான் சொல்ல வர்றேன். வேலைகளும் இல்லை இருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல, இருந்தால் நாங்கள் அதை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் கையில் எடுத்தார்ல, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு தானே எம்ஜிஆர் கையில் எடுத்துட்டு வந்தாரு. ஊழல் ஆட்சியை ஒழிப்போம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு தான் எம்ஜிஆர் கையில் எடுத்து வந்தாரு. ஆனா அவர் ஆட்சியுமே பல கட்டங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானுச்சு. அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக வந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்றதான் நம்ம வரிசையா பார்த்தோம். ஆனால் இவர் வந்து அந்த ரெண்டு கழகங்களும் இல்லாமல் ஒரு ஆட்சி, காமராஜர் ஆட்சி திரும்ப வந்திருக்கு இல்லைங்க. காமராஜரே என்ன சொன்னாரு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ரெண்டு பேரையும், அந்த ரெண்டு பேரையும் எங்களால வீழ்த்த முடியல, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் விடுங்க. ஆனால் இன்றைக்கு வந்து விஜய் வீழ்த்தி இருக்காருங்கிறதுல எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அது இந்த சுதந்திர தின உரையில உங்களால வீழ்த்த முடியலங்கிறத தாண்டி நீங்க அவங்க கூட தான் இருந்தோம்னா, அதான் வீழ்த்த முடியாம தான் இருந்தோம்னு அர்த்தம். வீழ்ந்து கிடக்கல, வீழ்த்த முடியாமல் இருந்தோமே தவிர வீழ்ந்து கிடக்கலன்றதை சொல்றேன். அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி. அதே காமராஜர் ஆட்சி வந்துருச்சு, அது வந்து இன்னும் போக போக நம்ம சொல்ல முடியும். எப்படி அவருடைய அவருடைய இல்ல அவருடைய வழித்தோன்றலாக யார் கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சின்னு தான் சொல்ல வர்றேன். அந்த காமராஜருடைய ரோல் மாடலாக வைத்திருந்து அவர் தன்னுடைய கொள்கை தலைவராகவும் அறிவிச்சிருக்காரு. அதனால அவர் அந்த நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நினைப்பதை, அதை முன்னெடுப்பதை வந்து உண்மையிலேயே வரவேற்கிறோம். அது இந்த சுதந்திர தின முறையில தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை திரும்ப அவர் ரீட்ரேட் பண்ணிருக்காருங்கிறத சொல்றேன். நீங்க சும்மா அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு, ஒரு 100 அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு அதை மறுபடியும் கேட்பீங்க. சுதந்திர தின அடுத்த டிபேட்ல ஒரு மாசம் கழிச்சு அந்த சுதந்திர தின முறையில சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதனால அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. அதனால அவர் நாளைக்கு அறிவிப்பு கொடுத்தா கூட போன அதனால அறிவிப்பு கொடுக்காமல் அவர் சொல்லல செயல் அப்படிங்கறதுல இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது அந்த முன்னெடுப்பை வந்து முதல்ல பாராட்ட விரும்புறேன். அதை நோக்கியான முன்னெடுப்பு. ஓகே, திரு மதிவாணன், அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க எல்லா இடங்களையும் ரீட்ரேட் பண்றாங்க. அவர் சொல்ற மாதிரி அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நாங்க ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறோம் அப்படிங்கறத எங்க போனாலும் சொல்றாங்க, அழுத்தி அழுத்தி சொல்றாங்க. இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் பேசுனது எந்த மாதிரியான
வைரல் ஆச்சுன்றது சோஷியல் மீடியாவில் பார்த்த இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அதனால் சகோதரர் சொல்கிற மாதிரி ஊழலை பற்றி பேசுறதுக்கெலாம் காங்கிரஸுக்கு எந்த விதமான தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரில. அவர் நிலக்கரி இறக்குமதி ஊழல், ஆண்ட்ராஸ் தேவாஸ் ஒப்பந்தம் காலத்தை பற்றி பேசினாரு. புரியல. காங்கிரஸ்னா எல்லாம் காங்கிரஸ் தானே. காமராஜர் காலமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற மாணிக்க தாகூரா இருந்தாலும் சரி, அகத்துல காங்கிரஸ் தான். அதனால ஊழலை பற்றி நீங்க கூட இருக்கும்போது இல்ல அதோட தலைவர் யாருங்க, யாரோட ஆட்சிங்க அது? நீங்க யாரு கூட இருந்தாங்கன்றது சார். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். ஆரம்பிக்கும் போது வர இருங்க, உங்க மேல இந்த நிறைய இருக்கு. காமன்வெல்த் ஊழல் இதெல்லாம் நிறைய பெரிய அமைச்சரவையில இருந்தீங்க சார். நாங்க இருந்தோம் தான். யாரு இப்ப இல்லன்னு சொன்னா கல்மாடி யாரு, சுரேஷ் கல்மாடி இல்ல நான் கேக்குறேன். அது நிரூபிக்கப்படுதா? ஆராசா மேல நிரூபிக்கப்படுதா? இல்ல நிரூபிக்கப்படுதா? இல்ல நிரூபிக்கப்படுதா? ஆனா விடுதலை பண்ணியாச்சு. யாரு? ஆராசாவை கோல் ஸ்கேம் நிரூபிக்கப்படுதா? அது பெண்டிங்ல தான இருக்கு. இல்லையே, காமன்வெல்த் தான் மன்மோகன் சிங் விடுதலை இல்ல. ஆண்ட்ராஸ் தேவாஸ் ஒப்பந்தத்தையும் நீங்க நிலக்கரியும் வந்து கேஸே முடியல. காமன்வெல்த் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது. அதுவும் மேல இயரிங்ல இருக்கு. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அதனால ஊழலை பத்தி பேசுறது காங்கிரஸுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது, ஜோசப் விஜய் அவர்கள் பேசுறாருன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? மின்வெட்டு பிரச்சனை, மின் கட்டண உயர்வு பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை எப்படி ஏறுச்சுன்றத பத்தி இது வரைக்கும் பதில் பேச தயாராகவே இல்லை. இன்னொரு பக்கம் தனியார் வாகனங்கள்லாம் வந்து ரேட் ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி பேச தயாராகவே இல்லை. சட்டம் ஒழுங்கு, காலேஜ் போற பிள்ளைங்க வெட்டுப்பட்டு சாவறான், அடிப்பட்டு சாவறான். சட்ட ஒழுங்கு பத்தி பேச தயாராகவே இல்லை. இன்னைக்கு திருவத்தூர் தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா கோயம்புத்தூர் அமுதனா இருக்கட்டும், எதை பத்தி இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்க? சட்ட ஒழுங்கு பத்தி பேசல. சரி, ஊழல் 2 நாளைக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல 11 இதை வந்து நீங்க தடை விதிக்கிறீங்க. 2 நாள்ல திரும்ப எதுக்கு பெற்றீங்க? வெளிப்படைத்தன்மை இருக்கா நிர்வாகத்துல? அப்ப என்ன மாதிரியான அரசியல் நீங்க பண்றீங்கிறது வெளிப்படையா எங்க தெரியுதா இல்லை எல்லாருக்கும்? எல்லாத்தையும் திசை திருப்பணும். ரீல்ஸ்லயே இன்னைக்கு ஒரு முடிவோட வரீங்க. அங்கிருந்து வரும்போது வண்டியில ஏறும்போது ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், வண்டியில நிற்கும் போது ஒரு ரீல்ஸ், நடந்து போகும்போது ஒரு ரீல்ஸ், கையை லெஃப்ட்ல காட்டணும், ரைட்ல. இது வந்து எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்னு நான் கேட்கிறேன். எல்லா பிரச்சனையும் ஈஸியா திசை திருப்பிட்டு போலாம்னு நினைக்காதீங்கன்ற. மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க, மக்களுக்கு தேவையானதை பேசுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஓட்டு போட்டாங்க, நீங்க ஏதோ ஒரு வகையில முதலமைச்சர் ஆயாச்சு, இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில இருந்து அந்த விஷயமான பேசுங்க. போற போக்குல அப்படியே நாங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி காட்டுவாருன்றாரு. நான் என்ன சொல்றேன், 100 நாள் பார்த்தாச்சு. 100 நாள் என்ன பார்த்தோன்றது நான் தெளிப்படையா சொல்றேன். விவசாய கடன் தள்ளுபடின்னு பேசுறாரு. விவசாய கடன் மொத்தம் எவ்வளவு, எத்தனை சதவீதம் தள்ளுபடி பண்ணீங்க, அதை சேர்த்துல பேசணும். நீங்க தாய்மாமன் சீருன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற தங்கம் இன்னைக்கு கிடைக்குமா விலையில? அது எவ்வளவு கொடுத்து வேலை கவர்மெண்ட் வாங்கி தானே கொடுக்க போறாங்க. நீங்க ஒதுக்குன நிதியோட கம்பேர் பண்ணி பேசணும் நான் சொல்றது. அப்ப எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்றேன். வெறும் எல்லாமே நாங்க மேல ஒருத்தர் தான் வடை சுடுறாருன்னு நினைச்சோம், கீழே இருக்கிறவரும் இங்க வடை சுட்டுங்கிறாரு. இதான் பிரச்சனையே. அண்ணன் சீர்னாலும் பிரச்சனை, அண்ணன் சீரும் பிரச்சனை, தாய்மாமன் சீரும் பிரச்சனை. இது ரெண்டுமே டேலி ஆக மாட்டுது. என்ன கணக்குனே தெரியல அமௌண்ட். அப்ப நீங்க சொல்ற நிதிக்கும் திட்டத்துக்கும் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா மேட்ச் ஆகுது. ஓகே, ஊழல்னு பேசுறீங்க. உங்க கட்சியை சார்ந்தவர், உங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் விடுவோம். ஹைகோர்ட்ல கேட்டாங்களா இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு? இன்னும் ஈஸியா லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், ஊழல் எப்படி இதை கடந்து போகிறீன்னு கேட்கறேன் எனக்கு. ஓகே, அப்ப இவ்வளவு பிரச்சனை நீங்க ஆட்சியில வச்சுக்கிட்டு இதையும் கடந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க அமைச்சர்கள் மேல யார் மேலேயாவது கிளீன் இமேஜ் இருக்கா? ஈஸியா அழகா சொல்றீங்க. அதுக்குள்ள என்னாச்சு ஒரு 100 நாளைக்குள்ள? இல்ல, நான் என்ன கேட்குறேன், அது சரத்தா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து புசி ஆனந்தா இருக்கட்டும், பொத்தாம் பொதுவா பேசுறீங்க. என்ன ஊழல் குற்றச்சாட்டு, என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்றது வெளிப்படையா கேட்குறேன். ஒரு டெண்டர் 2 மணி நேரத்துல எப்படி முடியும் புசி ஆனந்த் டிபார்ட்மெண்ட்ல? அப்ப என்ன இதுதாங்க கேள்வி. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு திட்டத்தை ஓபன் பண்ணி 2 ஹவர்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமா, அது எப்படி நடக்குது? நீங்க ஈஸியா எல்லாத்தையும் கடந்து போறீங்க. எல்லா பிரச்சனைகளும் அழகா தள்ளி வச்சுட்டு போன ஒதுக்கிட்டு ரீல்ஸ்ல வண்டி ஓட்டலாம்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளைக்கு ஓடாது ரீல்ஸ். ஓகே, கேட்போம். திரு அமெரிக்க நாராயணன், நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க? இல்லை, ரொம்ப அதாவது இவங்களுக்கு நல்லா தெரியுது வாயில் வடை சுடுறது யாருன்னு. அதனால் இவங்களுக்கு வடை சுட்டு போடுறது பழக்கம்னால தன்னை போல பிறரை எண்ணும் நெஞ்சம் வேண்டுமேன்ற மாதிரி கரப்ஷன்லேயும் வாயில் வடை சுடுறதுலையும் மக்களை ஏமாற்றுவதிலையும் தன்னை போலையே அடுத்த இன்னும் அவங்க நினச்சி பலர் அவங்க நடக்கிறதையும் பேசுகிறதையும் பார்த்தா அவங்க தான் ஆட்சியில் இருக்கேன்னு நினச்சிருக்காங்க. அதனால் அவங்கள
கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மக்களை போய் கேளுங்க, எத்தனை பேர் வந்து கரப்ஷன் இல்லாமல், அதாவது கரப்ஷனே 90 நாளில் ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் நான் திமுக கார மாதிரி பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நாங்கள் பொய் சொல்கிற பழக்கம் கிடையாது. நான் முன்னையும் சொன்னது கிடையாது, இப்பயும் கிடையாது. தவறாக இருந்தால் ஒத்துக்குவோம். ஸோ கரப்ஷனை 100 நாளில் மொத்தமாக ஒழிக்கலை, அது உண்மை. ஆனால் உண்மையாக நான் இன்னைக்கு மக்களை உங்கள் கண்ணை நோக்கி கேட்கிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சியை ஒப்பிடும்போது பெரிய அளவில் கரப்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லையா? இன்றைக்கு வந்து உரைக்கல், நான் இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு காரணம், நான் 38-40 வருடமாக எங்கள் அரசியலில் இருக்கேன். நான் நேர்மையாக இருக்கணும்னு ஒரு அன்றைய பிரதமருடைய இதை பார்த்து கேட்டுட்டு வந்தேன். ஆனால் நான் நினச்சேன் இது பண்ணவே முடியாது, நான் யோக்கியமாக இருக்க முடியும், அரசியலில் மாற்றவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதி, நான் திமுக இவரை பார்த்துக்கிறேன், மக்கள் கண்ணை பார்த்து கேட்குறேன், தேர்தலுக்கு முன்ன எல்லா வேட்பாளர்களையும் ஒரு உறுதிமொழி எடுக்க வைத்தாரு, நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு. அது சரி, எலெக்ஷன் கிம்மிக்குப்பா, நான் கூட அப்போ அந்த கட்சியில் சேரல, மற்றொரு கட்சியிலே வெளில வந்துட்டேன். தாவேக்கா வேட்பாளர்களே சிலர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நான் கேட்ட கேள்வி நான் பேசி முடிச்சுடுறேன், நீங்க நல்லா இன்டரப்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி, எந்த கட்சி எலெக்ஷனுக்கு முன்னால தங்களுடைய வேட்பாளர்களை நான் யோகியமா இருக்கேன், பணம் வாங்க மாட்டேன், அதான் சார், பணம் வாங்க மாட்டேன் உறுதிமொழி எடுத்தாங்க, பெருமைப்படுறீங்க, சந்தோஷம். கேள்விக்கு பதில் பணம் கொடுக்கலையான்னு கேக்குறேன். இல்ல, ரெண்டாவது எடுத்த உடனே அவருடைய இந்த பதவியேற்பு விழால கிளியரா கரப்ஷனை பத்தி சொன்னி பேசி எடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையா? என் பேரை சொல்லி தம்பி நீ பணம் கேட்டா என் பேர் சொல்லு, விஜய் அண்ணா சொன்னான்னு சொல்லு, விஜய் சொன்னார் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த முதலமைச்சருக்காக இருந்தா? இந்த தமிழகத்தோட இந்தியாவில் எந்த பிரதமருக்காவது முதலமைச்சர்களுக்காக இருந்ததா? கரப்ஷனை குறைக்கணும்னு நல்ல பேர் பேசியிருக்காங்க. ஆனா இந்த அளவு நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெர்செப்டபிளா இந்த 100 நாள்ல கரப்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லையா? முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். சார், நான் தான் கேள்வி கேட்பேங்க, நான் பதில் சொல்றதுக்கு இல்ல, மத்த 4 பேர் பதில் சொல்லுவாங்க. ஏன் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க? My job is easy, I only ask questions. ஏன் மக்கள் கிட்ட நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? மத்த 4 பேர் சொல்லுவாங்க. மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அப்ப நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். I am moderating a discussion. அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க மாடரேட் பண்ணுங்க. I cannot take any side and give an answer. I am sorry. நான் எந்த சைடும் எடுத்து பதில் சொல்ல முடியாது. No, you don't have to give a side. ஆனா மக்கள் பக்கம் நீங்க இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து see, you don't have to Thank you for your advice. Please answer my question. To not to take side. Thank you for your advice. Your feedback is well taken. Please answer my question. Very good. Excellent. Now coming back, யாருமே பணம் கொடுக்கலன்னு நான் சொல்ல, ஆனா பெரும்பான்மையானவர்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்றேன். அதை நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கரப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது முழுதுமாக சொல்லிட்டேன். ஆனா பெரிய அளவுல குறைச்சிருக்காருன்னு சொல்றேன். அதை மறுக்க முடியாது. அதாவதுங்க, ஏதாவது ஒரு பைசா கரப்ஷன் வாங்கினாலும் கரப்ஷன் தாங்க, நல்லா புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி அதான் நானும் கேட்டேன். 99 பேர் கொள்ளையடிச்சிட்டு அவங்க இது போட்டதுக்கு முக்கிய அவங்க அவங்க எல்லாம் திட்டம் தீட்டியதற்கு காரணமே திருடுறதுக்கு தான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2000 கோடி ரூபாய் போட்டு ஒரு சென்னையில மேம்பாலத்துக்கு இது போட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டோம். அந்த பணத்தை வச்சு அதை விட 2 மடங்கு 3 மடங்குக்கான மேம்பாலங்கள் கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, இது பேருக்காக சொல்லல. இல்ல டாஸ்மாக்ல எடுத்துக்கங்க, டாஸ்மாக் பத்தி பேசினாரு. அவங்களுக்கு 1600 கோடி நேரா கஜானா கொடுத்துட்டுமா இல்லையா? உண்மையா இல்லையா? கேள்வி தலைமையில பார்ட்டி ஃபண்டோ ஐயா நீங்க பேசவே குறுக்கிடல. நான் அதான் கேள்வி அது இல்லையா? நீங்க பதில வந்து நான் கேட்ட கேள்வி ஒண்ணு, நீங்க சொன்ன பதில் ஒண்ணு இல்ல. இருங்க, நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. என்ன கேட்ட கேள்வி கேட்டீங்க? நான் கேக்குற கேள்வி, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. உண்மை மக்கள் கிட்ட பேசத்தான் நான் மக்கள் பாக்குறாங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நானே சார் முடிச்சிருங்க, இன்னும் 2 பேர்ட்ட போணும் நான். எஸ் ரைட். பேசிக்கலி இன்றைய பேச்சில் அவர் பார்த்தீங்கன்னா மாநில உரிமையை விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் மத்திய அரசோட இதாவது இங்க திராவிட மாடல் என்னன்னா டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் எப்பொழுதும் சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டு சரி இங்க வந்து தமிழகத்துல ஏதோ வட மாநிலத்தில் இவர் ராணுவத்தை பத்தி பேசினார். தேசியத்துல
இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கவங்களை பத்தி பேசினாரு. இந்த ராணுவத்தில் இருந்த வீரர்களுக்கு அவர்களுக்கான தொகையை ஏற்படுத்தி பேசினாரு. சரி. இந்த முன்னாள் முதலமைச்சர்கள் செய்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்று பேசினாரு. முன்னாள் முதலமைச்சர்களையோ இதையோ இந்த கூட்டத்துல தாக்கி பேசல. எங்களுக்கு வளர்ச்சி மட்டுமே முக்கியம், தமிழக மக்கள் மட்டுமே முக்கியம், மற்றவங்க அரசியல் பார்த்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கட்டும், நாங்க செயல்ல காட்டுவோம், எங்க முதலமைச்சர் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே திரு புன்னைவளவன், ஐ திங்க் யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஊழல் குறைஞ்சிருக்கா இல்லையா தாவேக்கா ஆட்சியில? அது அவர் சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? இல்லை, அவங்க கிளைம் பண்ணலாம். அது அட் த எண்ட் ஆஃப் த டே பீப்புள் அதை உணர்கிறார்கள் என்று சொன்னால் they'll give you one more chance. மீண்டும் இந்த ஆட்சிக்கான பாராட்டு பத்திரத்தை அவங்க எவ்வளோ இடங்கள்ல ரிப்போர்ட் ஆகுதுல்ல, இப்போ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணாம போக முடியாதுல்ல. இப்போ கார்பரேஷன் டெண்டர்ஸ்ல டிவேல்யூ வேல்யூ குறையுதுங்கிறாங்க, இதுல டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க, நிறைய பேப்பர்ஸ்லேயே ரிப்போர்ட் ஆகுது, மீடியாலேயே ரிப்போர்ட் ஆகுது. என்னன்னா அதெல்லாம் வந்திருக்கிறது வெல் டு டூ. இவங்க முதல்ல உள்ள கம்ஃபர்டபுளாக கவர்னன்ஸ்குள்ள உட்காரட்டும். அதற்கு பிறகு அது கீனா தொடர்ந்ததுன்னா எல்லாரும் வரவேற்க தான் போறோம். அதில் ஆப்வியஸா யூ ஹேவ் அன் இன்டென்ட் அப்படிங்கிறத இங்கே யாருமே மறுக்கல. ஆஸ் யூ கிளைம் அந்த அளவுக்குங்கிறது ப்ராக்ரஸ் ஆகும்பொழுது அப்படியே போச்சுன்னா இன்னும் பெரிய அளவுக்கான வரவேற்பு உங்களுக்கு இருக்க போகுது. நமக்கு என்ன கேள்வி வரும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைட் பண்றோமே, யூ கிளைம் யூஆர் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற இடம் வருது. நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கினாருன்னு அவரை பொறுப்புல இருந்து எடுத்துட்டு அவர் ஒய்ஃப் கொடுக்குறாங்க, அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த வீடியோல அவர் வாங்கி அந்த பிரைபை வாங்கி உள்ள வைக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க அவங்க ஒய்ஃபா இல்லையா, அவங்க அதற்கு துணை போனார்களா இல்லையா? நீங்க வீட்லயே ஒருவருக்கு கொடுக்கிறீர்கள், ஈவன் அதர்வைஸ் அவங்க வாங்கி வைக்கலன்னா கூட அவர் இடத்துல ஒரு வைஃபை போடுறது இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட், அவரே போடுறதுக்கான சமம். அப்ப அது சேஞ்சுங்கிற இடத்துல இல்ல, யுவர் ஒன் அமங் தி அதர் பார்ட்டி, அந்த திராவிடியன் பார்ட்டிஸ்னுடைய கண்டினியூவாக ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூவேஷன் என்கிற இடம் வருமா? ஒரு வெளிப்படையா பார்க்கும்போது நீக்கிட்டாங்கப்பா அப்படின்னு தெரியுது, ஆனா போட்டதை யாரன்னு பார்த்தா அவர் வைஃபை திரும்ப அவங்க தான் வராங்க அப்படின்னும் பொழுது நம்ம ரொம்ப நாட்களா இருக்கக்கூடிய டிபேட்ஸ்ல நீங்க அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க அல்லது மற்றபடி பப்ளிக் சர்வன்ஸா வரக்கூடியவர்கள் இப்படியான பிரைபரிக்குள்ள வராங்கன்னா அவங்க ஃபேமிலியும் அதுல அந்த பிரைபை எடுத்துக்கிறாங்கிற வகையில் அவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்கணுமா கூடாதுன்னா நம்ம பல டிபேட்ஸ் நம்ம கொண்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும்போது சேர்க்கக்கூடிய வகையிலனா அவங்களும் வருவாங்களாங்கிறது தனி விவாதம். நம்ம இன்னைய ஸ்டேட்டஸ் கோ பத்தி பார்த்தோம்னா அப்ப அந்த இருவரும் திராவிட கட்சிகளுடைய ஒரு நீட்சியாக பாலிசி கண்டினியூட்டிங்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸிலோ இல்ல அதை தாண்டி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸிலோ மட்டுமல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் இதுலையும் வருகிறதா என்கிற கேள்வி வருது. இதில் இன்னொன்று, தேர்தலுக்கு முன்பாக அப்படிங்கிற இடம் வரும்போது ஊழல் சக்தி அப்படின்னுட்டு அதிமுகவை அவர் குறிப்பிடுகிறார். 2 விஜயபாஸ்கரும் அதில் சேர்த்தியா சேர்க்காமல. அப்போ அவங்களுக்கான நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, பொசிஷன் கொடுக்குறீங்க. இஃப் யூ உங்களுக்கு ஒரு கால் எடுக்கலாம், தே ஆர் நாட் கன்விக்டட்னு. இப்போ அப்படி பார்த்தா டிஎம்கே நீங்கள் தீய சக்தின்னு சொல்லும் போது ஹவு மெனி கன்விக்ஸ் வேர் தேர் என்கிற கேள்வி வரும். என்னன்னா நீங்கள் அப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுற இடத்துல இருந்தீங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ரோல் பண்ணிடலாம், பதில் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்கிற இடத்துக்கு வரும்போது சிக்கலாது. கமிங் டு சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்ரஸ் இன்னைக்கு எடுத்தால் அவர் இன்னும் கூட அதில் கொஞ்சம் நேர்த்தியாக கொண்டு போயிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் நிதியமைச்சர் பட்ஜெட்ல ஒரு சின்ன விஷயத்தை தொட்டார், பட் அது மேற்கொண்டு போகல. உங்க 2036ல 1.5 ட்ரில்லியன், எஸ் எனிஒன் கேன் ஹேவ் அன் விஷன், ஒரு 10 இயர்ஸ்க்கு 2047 பிரதமர் பேசுறாரு, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்போ கொடுத்திருக்க மேண்டேட் 5 இயர்ஸ். இப்போ நீங்க கொடுத்திருக்க ப்ராமிசஸ்ல ஒரு 1 இயர், ஒரு 3 இயர், ஒரு 5 இயர் அப்படி நாங்க கேட்டகரிக்கெல்லாம் பிரிக்கிறோம். அதுல எங்களுக்கு என்ன டார்கெட்ஸ், இப்படியான ஒரு ரோட் மேப்பை, ஒரு ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு சொல்லலாம், வேற இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேன் கிவ் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா. மானிய கோரிக்கைகள்ல பொது விவாதம் மொத்தமாவே முடிஞ்சு போச்சு. சோ ஆப்வியஸா அப்ப இனிமே துறை ரீதியா உள்ளது அப்படி இதுக்கப்புறம் வரும்போது இண்டிவிஜுவல்ஸா போயிடும். ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் சேர்த்து அவரால் அதை சொல்ல முடியும், சீஃப் மினிஸ்டரோட இன்னொரு ஆள் அதை சொல்றதும் கூட பொருத்தமா இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி அந்த பேச்சு மோர் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் அதை அவர் பேசி இருந்தாலும் அதையும் விடவும் ஒரு பொலிட்டிக்கல் டோன் வந்தது, கூடுதல் கவனம் பெற்றிருச்சாங்கிற கேள்வி. நம்முடைய தாவேகா ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சதிகளையும் சக்திகளையும் முறியடிக்க வேண்டும், நீங்கள் அதற்கு துணை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்ப இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல சொல்ல இண்டிபெண்டன்ஸ் டே இப்ப பிரதமர் பேசுறாருன்னா ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் பாரு, இப்ப ஒரு ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ், ஆன்டி பிஜேபிங்கிற இடத்துக்கு அவர் போக மாட்டாரு. அவர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னா இன்னைக்கு நாக்சலிசம் பத்தி பேசிட்டாரு, அவங்க வராங்க அப்படின்னா they won't target just BJP voters. அந்த இடத்துல காமன் பீப்பிள், அவனுக்கு எல்லாரும் சிவிலியன் தான். they are against இந்தியா, இந்தியாவுடைய பீஸ், இந்த இங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர், இதுக்கு அவன் எதிராக போறான்னா they will target, they will treat you as civilians, not BJP இல்ல இந்தியா அலைன்ஸ் XYZ அதுக்குள்ள போக மாட்டாங்க. பட் முதலமைச்சர் அதை தொட்டிருக்க, அந்த இடத்துல தொட்டிருக்க வேண்டாம். he can have அவர் அதே ஸ்பீச்சை பனையூர்ல நின்று he has every
ரைட் டு கிளைம் ஆன். திமுக அதிமுக விமர்சிப்பதற்கு அவருக்கு எல்லா விதமான ஸ்பேஸும் அதுக்குள்ள இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க வந்து அதுதான் நம்ம அண்ணனை நம்ம தம்பியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு, அதான் சிஎம் உட்கார வச்சிட்டோம் இல்ல அப்படின்னுட்டு நீங்க அதோட போதும் நின்றாங்க அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது, அப்ப ஏற்கனவே அவர் கரூர்ல இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்தா வெளுத்து விடுங்கிறது பைபோல்ஸ்கானதாக பார்க்கப்பட்டது. அடுத்து லோக்கல் பாடி போல்ஸ் இருக்கு. பிளஸ் 1980 லோக்சபால எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட வேண்டாம் என்கிற அடுத்த கால்குலேஷன்ஸும் இருக்கிறதா அப்படிங்கிற 29ல மேபி அந்த அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் இல்லைனாலும் மோர் ஆர் லெஸ் நீங்க வந்து மோர் அக்கமடேட்டிவா நான் இருக்கேன், நீங்க என் கூட இருங்க, அந்த 5 இயர்ஸ் போதல அப்படின்னாலும் கூட என் மீதான விமர்சனங்கள் அந்த வெறுப்புகளை தாண்டியும் கிவ் மீ மோர் டைம் அப்படிங்கிறது அது அவர் ஜென்யூனா கேட்கிறாருன்னா மக்கள் கொடுக்குறாங்கிறது ஓட்டுல வந்துட போகுது. இதுல இந்த ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்ட் அவருக்கு சொல்றாரு, நீங்க என் கூடவே இருக்கணும், உங்க கூடவே அவங்க டிராவல் பண்றாங்க. பட் டிராவல் பண்ணவங்க கிட்ட நீங்க சில விஷயங்கள்ல பேசுனீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 200 யூனிட்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா நீங்க வந்ததும் 2 மந்த்ஸ்க்கு கொடுத்திருக்கீங்க. இப்போ எவ்ரி சைக்கிள் இருக்கு, எவ்ரி 2 மந்த்ஸ். நீங்க அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்கலாம், எவ்ரி மந்த் எடுப்போம்னு டிஎம்கே சொல்லிருந்தாங்க, அவங்க அதை கொடுக்கலங்கிறதும் இம்பாக்ட் ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்க எவ்ரி மந்த் இனிஷியல் இதுல போறீங்க, அப்போ உங்க கூடவே இருந்தவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா? 2 முறை நீங்க சர்க்குலர் கொடுத்துட்டீங்க ஃபார் விவசாய கடன் தள்ளுபடிக்கு. பட் அந்த ரெண்டுமே நீங்க கொடுத்தது இல்லைன்னு ஒரு அதிருப்தி இருக்கு. இல்ல ஒரு 6 மந்த்ஸ் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் செய்யறேன்னு கூட நீங்க பேசினா அவங்க வேண்டான்னு சொல்லிட போறது இல்ல. அந்த ஒரு உரையாடலுக்கு நீ கேட்கிற எல்லாத்தையும் நீங்க செஞ்சு தந்துட முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நீங்க ஃபார்மர்ஸா இருந்தாலும் இல்ல பப்ளிக்கா இருந்தாலும் சிவிலியன்ஸா இருந்தாலும் ஓட்டு போட்ட மக்களோட ஒரு தொடர் உரையாடல், கம்யூனிகேஷன். அதுல இன்னும் கூடுதலா பார்த்தா இப்ப எதற்காக சொத்து வரி ரீஅசஸ் பண்ணப்பட்டது சென்னையில, எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருந்தா நடந்திருக்குமா? 2025 பட்ஜெட் அவசரப்பட்டு கட்டிட்டாங்க வேற சில பேர். ஆமா, 2025 பட்ஜெட்ல ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாம இன்னும் அதிகமாயிரப்போது, வேற ஏதோ ரீஅசஸ்மென்ட் வந்துட போறாங்கன்னு. 2025 பட்ஜெட்ல யூனியன் பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்ச சில விஷயங்களை பேசும் பொழுது அவர் அறிக்கையா கொடுத்தார். இன்றைய முதலமைச்சர் பிபிபி மாடலை வந்து அவர் எதிர்க்கிறார். பட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அது வருது. ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட். அன்னைக்கு உங்களுடைய அறிக்கையை பார்த்தவர்கள் பிபிபிங்கிறது மோர் அந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், பப்ளிக் பிரைவேட் அப்படிங்கிறது இருந்ததுல இருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் வந்திருக்கு. இதுல எதுவும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது இந்த இடத்துல நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நீங்க மக்கள் சார்ந்த விஷயங்கள். இப்ப பவர் கட்னா அங்க இங்கன்னு ரேண்டமா சில இடங்கள்ல மக்கள் தெருவுக்கு வராங்கன்னா நீங்க எனக்கு கம்யூனிகேட் பண்ணி இந்த 3 hours இருக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தயாராக. நிறைய இடத்துல மெசேஜ் எல்லாம் வருது, அது ரொம்ப காலமா அந்த சிஸ்டம் இருக்கு டிஎன்இபில. ஆனா இப்ப மிட் நைட்ஸ்ல நான் சொல்றது நைட்ஸ்ல ஆஃப் ஆனதுங்கிறதுங்க சென்னையினுடைய அவுட்டர்ல வரும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 6-7 மணிக்கு கரண்ட் போனா 6 மணிக்கே சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிருவாங்க நம்மளுடைய ஆட்கள். நீங்க பிரியாத கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் எடுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேர்மை அந்த ஜென்யூனிட்டியை பப்ளிக் ஏத்துப்பாங்க, ரசிப்பாங்க. இப்ப தானப்பா வந்திருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் இருக்கதானே செய்யும், புரிஞ்சுக்க வேண்டாமா, கொடுக்க ரெடியா இருக்காங்க. சோ அது நீங்க கம்யூனிகேட் பண்ணா போதும், இன்னும் அந்த ஒபேக்னஸ் இன்னும் குறையலாம் அப்படிங்கிறது. ஓகே, கேப்போம். திரு நாராயணன், உங்களுடைய பார்வையும் ஆஃப் கோர்ஸ் நீங்க பிரதமர் உரை சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்களும் சொல்ல விரும்புவீங்க, உங்களை நோக்கி கேள்விகளும் இருக்கு. பட் யுவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் ஆன் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்ரஸ். முதல் சுதந்திர தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் இன்று கொடியேற்றி இருக்கிறார். அவர் நல்ல சிறப்புரையாற்றி இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள் இன்று பேசும் பொழுது சரியாகத்தான் இருந்தன என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு முதல்வராகத்தான் பேசியிருக்கிறார், ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் பேசவில்லை, கொடியேற்றவில்லை. ஆனால் நம்முடைய பத்திரிகையாளர் அவர்கள் கூறியது போல முயற்சி எடுக்கலாம், ஆனால் அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி லஞ்ச ஊழலை ஒழித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா அரசுமே லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கத்தான் செய்யும். இப்போ அந்த மாதிரி இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இப்போ நீங்க இப்போ ஒரு திமுகவினுடைய அரசாங்கம் எடுத்து பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2025 4 வருடங்கள்ல கன்விக்ஷன்ஸே 375 இருக்கு. ஆக்சுவலா கன்விக்ஷன் அதாவது லஞ்ச ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர்கள் 375 பேர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2024 ரொம்ப கம்மி இல்ல சார்? இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது நான் சொல்றது புரிஞ்சு நான் முடிச்சிடறேன். 2024-25 லஞ்ச ஊழல் வழக்கு, லஞ்சம் வாங்கின வழக்கு 199. இதுல அரசு அதிகாரிகள் அந்த ஒரு வருடத்துல 24-25 கைது செய்யப்பட்டது 681 பேர். அதாவது கிட்டத்தட்ட நம்ம கணக்கு போட்டுங்க, ஒர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் டெய்லி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா
அதுதான் எல்லா இப்பொழுது அதிகாரிகள் இல்ல, நடைபெற்றுக் அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதிகளே இல்ல. நான் அரசியல்வாதி பத்தி பேசல. லஞ்சம் அப்படின்னு சொல்றது வந்து அரசு அதிகாரிகள் தான். அரசியல்வாதிகள் வந்து அது ஊழல்ல போயிடுது. இதுதான் விஷயமே. அப்போ ஊழல் வேற, லஞ்சம் வேற. ஆமா ஆமா. அப்போ வந்து லஞ்சம்ன்றது வந்து கீழ்நிலை இடைநிலை இவங்க வாங்குறது வந்து லஞ்சம். இப்போ இதைத்தான் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கத்துல ஒரு சிஸ்டம் இருக்குதான்னு சொன்னா, பழனி மலையில நடந்த அந்த பத்திரப்பதிவு விவகாரத்தை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் வேறு எப்பொழுதுமே நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. பட் இதே அரசாங்கம் தானே நடவடிக்கை எடுக்குது. அவங்க மூடி மறைக்கல. இல்ல மூடி மறைக்க முடியாது. மூடி மறைக்க முடியாது. வரேன் சார். நான் சொல்வது நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இது ஏதோ இந்த அரசாங்கம் தான் செய்கிறது என்கின்ற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை உருவாக்குவது என்பது தவறு. நீங்கள் உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். இதுல டான்ஜெட்கோல வந்து ஒரு மெகாவாட்டுக்கு திமுக அரசாங்கத்துல 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அங்க வந்து பர்மிஷனே கிடைச்சது. நான் இதை வந்து பல முறை பல தொலைக்காட்சிகள்ல பேசியிருக்கிறேன். ஒருவர் அமைச்சராக இல்லாத போது இன்னொரு அமைச்சர் வந்த போது அவர் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல வேணான்னு சொன்ன திமுக காரங்களும் இருந்தாங்க, புரிஞ்சுங்க. ஆனாலும் அதையும் மீறி நடந்தது. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுல அந்த ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதாவது பார்ட்டி ஃபண்ட் தேவையில்லை அப்படின்றத மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரப்பதிவு துறையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த, ஓப்பனா நடைபெற்று கொண்டிருந்த, இப்போ இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பில்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க. பல பில்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் போக போகதான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு இந்த ஆட்சி, உதாரணத்துக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் பேசும் பொழுது 15,000 கோடி எங்களுக்கு வந்து வருவாய் வந்துருச்சு, லஞ்சம். அப்புறம் அவரே மாத்தி சொன்னாரு. ஏன் மாத்தி சொன்னார்னா, திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மிக மிக சரியான ஒரு கேள்வி எழுப்பினார். நான் வந்து சுதந்திர தினத்தை பத்தி நம்ம பேசுறதுனால நம்ம அலசுறோம், அவ்வளவுதான். நான் வந்து யாருக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேசவில்லை. இல்ல திரு நாராயணன், நீங்க இவ்வளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்றதுனால என்னால கேட்காம இருக்க முடியல. நீங்க வந்து அரசு நல்லதும் செஞ்சிருக்கு, இதுவும் செஞ்சிருக்குன்றீங்க. இதே சுதந்திர தினத்துல இந்த நல்ல நாள்ல தான் உங்க மாநில தலைவர் கமலாலயத்துல பேசுறாரு. அவர் பேசுனது எவ்வளவு டிஸ்டேஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அதை அவர் தவிர்த்திருக்கணும்ன்ற விமர்சனம் இன்னைக்கு முழுக்க இருக்கு. நீங்க வேற ஏதோ இல்ல, நீ இதே அரசாங்கத்தை பத்தி உங்க தலைவர் வச்ச விமர்சனத்தை தான் கேக்குறேன். நான் முடிச்சிடறேன். அப்போ இல்ல, அதுதான் நான் சொல்றேன், நான் முடிச்சிடறேன். இப்போ அதே மாதிரி அவர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது கேட்ட கேள்விக்கு அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு இல்ல அப்படின்ட்டாரு. இல்லங்க, இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இவரு நம்ம சக்கரவர்த்தி, அவர் எம்பி, அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இங்க செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப அது இந்த ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுகிறேன். புரியல, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டினா என்ன சொல்ல வரீங்க? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். அவர் வந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதோடு, ஆலோசனை கூட வழங்கலாம், கேட்டுக்கலாம், சரி, அவர் வந்து மெத்த படித்தவராக இருக்கலாம். ஆனால் பல்வேறு விஷயங்கள்ல அரசு ஆலோசனைகளை அவர் வழங்குகிறார் அப்படின்றதையும் நான் பாக்குறேன். சில அமைச்சர்கள் வந்து அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து அவர் என்ன சொல்றாரோ அப்படிதாங்க, அவர் சொல்றதுதாங்க நான் கேட்க முடியும்னு சொல்லுவதாக கூட தகவல்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் போகல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று அவர் பேசிய அந்த வார்த்தைகளுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. யாராக இருந்தாலுமே பெண்கள் குறித்து தவறாக பேசுவது என்பது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ
நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுவது என்பது தவறுதான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றது வந்து அது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. தவிர்த்திருக்க வேண்டும். யாருமே ஈவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தவிர்த்திருக்க வேண்டும். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் கூட தேவையில்லாமல் உங்க அப்பாவை காணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட தவிர்த்திருக்கலாம். அதனால இது வரக்கூடிய காலங்கள்ல எல்லோருமே அரசியல்வாதிகள் அனைவருமே தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அனைவருமே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. திரு அமெரிக்க நாராயணன், நீங்க கடந்த பகுதியிலே குறுக்கிட விரும்புறீங்க. I would also want your comments on the Prime Minister's address. ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அவர் பழனியை பற்றி சொன்னார். அவரும் ஒத்துக்கிட்டாரு இந்த அரசோட இது இல்லைன்னு. ஆனாலும் அதில் பண்ணவங்களை இவர் வந்து வி டோன்ட் சர்ஃபேஸில் மற்ற இது மாதிரி கரப்ஷனை வந்து ஒழிக்கணுன்றது மட்டும் எங்களுடைய எண்ணம் இல்லை. எங்களுடைய எண்ணம் என்னென்னா சிஸ்டமிக்காக கரப்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பழனி இதில் இதே ஆள் வந்து பண்ண எல்லாத்தையுமே பண்ணச்சே இன்னும் பல ஊழல்களை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். ஸோ we are just starting. We have been here for 100 days. 100 நாட்களில் மற்ற அரசுகள் செய்ததோடு நாங்கள் செய்து ஒப்பிட்டு பாருங்க. சொன்னதை செய்துள்ளோமா பாருங்க. அதிகமாக எங்களுடைய முதலமைச்சருடைய இது வந்து பேசுவதில்லை, செயலில் தான். இன்னும் கேட்டால் முதலமைச்சரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல இதை பார்க்குறதுலாம் பெரிய வருத்தம் இருக்கலாம். ஆனால் அவர் செயலில் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்று இன்றைக்கு வந்து நீங்கள் எல்லாம் இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. நீங்கள் உங்களையும் மீறி தான் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா we don't need a brokers in between press anymore. People are reaching out. எங்களுடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் வந்து நேரடியாக மக்களை சென்றடைய முடிகிறது. அவர்களும் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து நடுவில் இருக்க மீடியா வச்சுதான் நான் வந்து மக்கள் கிட்ட போகணுன்ற அவசியம் கிடையாது. சந்தோஷம் சார், வெரி ஹாப்பி ஃபார் யூ. இல்ல வெரி ஹாப்பி ஃபார் யூ. வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க, வேற எதுவும் இல்ல. அதாவது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் புரோக்கர்ஸ்னு சொன்ன வார்த்தை தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா இல்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் இன்னும் அதே இதுல இருக்கீங்க. ஐஆர்டிஏல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்றது, அது இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் புரோக்கர்ஸ்னே ஒரு இது உண்டு. நீங்க வந்து எல்லாமே ஒரு தவறான கண்ணோட்டம், துரியோதன கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. அதை நடுவில் இடைத்தரகர்கள் அவசியம் இல்லை. இடையில இருக்கவங்க தரகர்கள் வேண்டாம், இடையில இருக்கவங்க அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இன்றைய காலகட்டம் டெக்னாலஜி ஹஸ் க்ரோன். ஸோ கம்மிங் பேக், ஸோ நாங்கள் வந்து சிஸ்டமிக்காக பார்க்குறோம். இந்த இதில் வந்து எதிர்கட்சிகளை இன்னும் கேட்டால் பிரதமர் வந்து பேசுகிறோம், கம்பேர் பண்ணலாம். பிரதமர் தன்னுடைய பேச்சில் எதிர்கட்சிகளை மறைமுகமாக தாக்கினார். எங்களுடைய முதல்வர் ஒரு டிக்னிஃபைடு இதை மெயின்டைன் பண்ணார். பல முன்னோர்கள் செய்த நல்ல திட்டங்களை கூட எடுத்து சொன்னார். இந்த நாக்சல்ஸ், அதாவது இன்டெலெக்சுவல் இதுன்னு சொன்னாரா இல்லையா அவரு? அது எதிர்க்கட்சியை சொல்றாரு. இன்டெலெக்சுவல் மென்டல் நக்சல்ஸ் சொன்னாரு. என்ன மென்டல் நக்சல்ன்றது தப்ப சரியான வார்த்தையா? மென்டல் நக்சல்ன்றது சரியான வார்த்தை நீங்க சொன்னா, நீங்க உங்களுக்கு விட மற்றவங்களை விட நீங்க நல்லா இல்ல இன்டெலெக்சுவல் / மென்டல் நக்சல்ன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திருக்காரு. மென்டல்ன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினாரா? அதனால இதாவது தன்னை அவர் வந்து பிரதமர் வந்து தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாமே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது. சார், அவர் ஹிந்தில திமாகி நக்சல்னு சொல்றாரு சார். ஐயா, எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனா நான் படித்தவரை அது நீங்க மென்டல் நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க. இத டிரான்ஸ்லேஷன்ல பிழை இருக்கு. நான் பண்ணல. பெரும்பாலான உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் எதிர்க்கட்சிகளும் சொல்லி உள்ளார்கள். எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் பிரதமருடைய பேச்சு கேட்கவில்லை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. ஆனா பத்திரிகையில் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதை நீங்க மறுக்க முடியாது. இதுல பல பேர் இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணிருக்காங்க. இவர் நீங்க இப்ப நம்ம இவர் சொன்ன மாதிரி தான் மென்டல், அந்த மென்டல். அம்மா நான் இங்க புரோக்கருக்கு சொன்ன மாதிரி. Please understand, I am only quoting what the press like you who has very unnecessary press. Don't blame me, you go and ask your press friends. Okay? ஒன்று இது வந்து பிரதமருக்கு வந்து எப்பொழுதுமே அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசல. அதாவது நாங்க 100 நாள்ல நாங்க பேசுறதுக்கும் 12 வருடம் ஆட்சியில் இருந்த பிரதமர் பேசுறதுக்கும் வித்தியாசம் வேணும். கேள்வி, நீங்க வந்து எங்க ஆட்சியை நீங்க உட்கார வச்சிட்டீங்க, ஆனா இனிமே தான் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு அது ஒரு
திருப்பி கடைசியில முடிக்கும் போது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வரைக்கும் அந்த கேம்பெயின் ஸ்பீச் மாதிரியே இருக்கே, ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கேன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. யார் பொலிட்டிக்கலா, அதாவது மக்கள் கிட்ட உங்களை மற்ற எதிர்க்கட்சிகளை விமர்சிக்காது. இப்போ அரசியல் எதிர்க்கட்சியை விமர்சிச்சாதான் நீங்க வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க அதெல்லாம் விமர்சிக்கல. எதிர்க்கட்சிகள் செய்ய நல்ல இல்ல சார், எங்க அரசாங்கத்தை காப்பாத்துங்க, எங்களுக்கு எதிராக சதி நடக்குது. சதி சக்தி ரெண்டும் யூஸ் பண்றாரு. வாட் இஸ் த கான்ஸ்பிரசி அண்ட் ஹூ ஆர் த பவர்ஸ் பிஹைண்ட் தோஸ் கான்ஸ்பிரசி? சதி செய்வது யார், பின்னால் இருக்கிற இல்ல ஓப்பனா தானே இருக்கு. ஏன் திமுக தொடர்ந்து திமுக தொடர்ந்து எங்க அரசை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பெரிய ஆதரவை, பெரும்பான்மையான மற்ற கட்சிகளை விட அதிக ஆதரவை பெற்ற ஒரு அரசை ஜனநாயக முறையில் வீழ்ச்சி இல்லாம இல்லையே, அரசியல் இல்ல. ஏன்னா மக்களுக்காக இந்த அரசு, இது எங்க கட்சியை பத்தி பேசல, அரசை பத்தி பேசுறோம். இந்த அரசு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசு, பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு வந்த அரசு, இன்னைக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்ற அரசு என்று இல்ல. அதுதான் என்ன சொல்றாரு, மக்களுக்கு எதிரான சதியை ஒழிய எங்க கட்சிக்கு எதிரான சதி இல்ல. பிரதமர் வந்து நாட்டை பத்தி பேசுறாரு. நேரடியா நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறதா பரவாயில்ல, உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறது பத்தி தான் பேசுறீங்க. எங்க ஆட்சியை பத்தி இல்ல, தமிழகத்துக்கு நேர்மையான ஒரு இருக்கின்ற அரசை கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று பேசுகிறோம். இரண்டாவதாக இன்னொரு கேள்வி கேட்டார், அதுக்கு நேரா பதில் சொல்லிடுறேன். அதாவது பல இவங்க அதிமுக வந்தாங்க, இவங்க இது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், தெளிவா அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது எவ்ரி செயின்ட் ஹாஸ் a past, every sinner has a future. இது வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே. இப்போ இவர்களை பொறுத்தவரை அந்தந்த கட்சியில அவர்களுக்கு இருந்த நிர்பந்தம் என்னவென்று தெரியாது. ஆனா எங்கள் கட்சியில் வந்த பிறகு அவர்கள் தவறு செய்தால், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற எம்ஜிஆர் அவருடைய பாட்டு வார்த்தையை எங்கள் தலைவர் செய்வார். வாழ்த்துக்கள். ஏற்கனவே செஞ்ச தவறுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வரேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்றேன். அதையும் சேர்த்து நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல இன்னும் தெரிஞ்ச தவிர கோர்ட் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க கட்சியில எங்க ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் தெளிவா சொல்றாங்க, ஏதாவது ஒரு அமைச்சர் தவறு செஞ்சா அன்னைக்கு உடனே காலின்னு இருக்காரு. ஒண்ணு கேட்டாரு. அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் சொன்னாரு, ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் செஞ்சாரு, அதை வந்து அவர் வேலையை விட்டு எடுத்துட்டோம். ஆனா கட்சியில மறுபடியும் சொல்றேன், அவர் பிரசிடென்டா அவரை ஒய்ஃபை போட்டாருனாங்க. மக்கள் சரியா தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த வில்லேஜ் பிரசிடென்ட் ஆபீஸுக்கு அந்த எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடைய மனைவியை வில்லேஜோடைய பிரசிடென்டா போடல, அதாவது கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா போடல, அவர் கட்சியினுள்ள ஒரு பொறுப்புல போட்டிருக்காரு. அதுதான் பண்ணிருக்காங்க. ஒரு அதாவது நீங்க ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டோம்ன்றதுதான் பெருசா விளம்பரப்படுத்திட்டீங்க. பாருங்க, நாங்க கட்சியை விட்டு தூக்கிட்டோம் வர நீங்க. ஆமா, அப்புறம் அவர் இடத்துக்கு நீங்க அவர் மனைவியே போட்டீங்களா? எந்த இடத்துக்கு? கட்சிக்கு தான் கேக்குறேன். எந்த இடத்துக்கு போட்டுருக்கோம் சொல்லுங்க, கொஞ்சம் மக்களுக்கு தெரியணும், உங்களுக்கு புரியணும். சார் நீங்க விளக்கிட்டீங்க, கட்சியில தான் போட்டிருக்கீங்கன்னு. எதுக்கு, எந்த தப்புக்காக விளக்கணும்? எந்த வேலைக்காக தப்புணும்? அவர் வந்து கிராம தலைவரா இருந்தார். ஒரு நிமிஷம் எந்த பொறுப்புல நிக்கணும்? கிராம தலைவரா இருந்தாரு, அதுல தவறு செஞ்சாரு, அவரை வந்து அந்த பொறுப்புல இருந்து எடுத்தது இல்லாம கட்சியில நிக்கிட்டோம். ஓகே, சூப்பர். ரெண்டு கேள்வி சார். ஒன்னு, அவர் கிராம தலைவர் கட்சியில இன்னொரு பொறுப்புல போட்டுருக்கோம். அவரை கிராம தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டீங்கல்ல, அதோட நிறுத்தாம கட்சியில இருந்து சேர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீக்கிட்டோம். அதோட நிறுத்தாம கட்சி பதவியில இருந்தும் சேர்த்து ஏன் நீக்கிறோம்? நம்ம கட்சியில இருந்தும் நீக்கிட்டோம். உண்மை. ஏன் அது செய்யறோம்? ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் எங்களுக்கு கட்சியில வச்சுக்கக்கூடிய விருப்பம் இல்லை, அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி இல்லை. ஓகே, அப்போ அவருக்கு தகுதி இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் லஞ்சமா வாங்கின பணத்தை வாங்கி உள்ள வச்சவங்களுக்கு எப்படி தகுதி இருக்கும்னு கேட்கிறாரு. நீங்க வாங்கி அவங்க உள்ள வச்சாங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த ஏங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண் மேல இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? நான் இத உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண் மேல இப்படி அபாண்டமாக எந்த விதமான உண்மையும் இல்லாம பழிப்பா சொல்றீங்க, நான் எதிர்பார்க்கல. சார், ஜெயலலிதாவும் பெண் தான். அவங்க ஊழல் வழக்குல உள்ள போனா நான் அப்ப உள்ள விடுதலை ஆயிட்டாங்கன்னு நியூஸ் போட முடியுமா? என்ன பேசுறீங்க சார்? அவரை பதவியில இருந்து அதுக்காக இவங்க வாங்கினாங்க பாத்தீங்களா? வீடியோல இல்லாம ஒரு இதுவா இல்லாம எந்த விதமான
சார் இல்லை, ஒரே நிமிஷம் சார். எந்த விதமான அதற்கான ஆதாரம் இல்லாம நீங்க சொல்லக்கூடாது சார் அவரை பதவியை விட்டு நீக்குவதற்கு காரணமான வீடியோ தானே, அதுக்கு பிறகு தானே அது கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த வீடியோவில் அவங்களும் இருக்காங்களே, அதே வீடியோ தான் இன்னமும் பப்ளிக் ஃபோரம்ல இருக்கே சார். அவங்க இருக்கலாம் அந்த வீடியோல, அவங்க வாங்கல, அவங்க வாங்கி உள்ள வைக்கல, அவங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, கட்சி பொறுப்பு வேற. கட்சி பொறுப்புல என்ன பண்ணிருக்காங்க, see we need somebody who he has already got it. ஸோ அவங்க பணம் வாங்கியிருக்க கூடாது. கட்சி பொறுப்புலேருந்து அவங்க கணவரை நீக்கியாச்சு. கணவரை நீக்கினதால அவங்க மனைவி நூக்கினது ஒரு தர்மமாக இருக்காதுங்கிறது தான். சரி, ரைட், ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். திரு மதிவாணன், சிஎம் உரையை விட பிரதமர் உரை நல்லா இருந்துச்சு, பாராட்டிடுவீங்கல்ல? இல்லை, பிரதமர் உரை இவங்க இப்போ இந்த பேனலில் அமெரிக்கா நாராயணன் தாவேகாவை பாராட்டுறாரு, பாஜக தாவேகாவை பாராட்டுது, சந்திரசேகர் தாவேகாவை பாராட்டுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கேட்ட எந்த ஒரு கேள்வி இல்ல சகோதரர், இருங்க வர. நீங்க தானே சொன்னீங்க டான்ஜெட் கோல இல்ல சகோதரரே, பாருங்க, நான் யாருமே குடிக்கல டான்ஜெட் கோல. ஆனா இருங்க, டான்ஜெட் கோல 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இருக்குது. நீங்க தானே சொன்னீங்க டான்ஜெட் கோவை பத்தி வாங்கிருக்காங்களா? அது மறுக்க முடியுமா? ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சொன்னது நீங்க தான். அதான் அமெரிக்கா நாராயணன் இவரு ஊழலை பத்தி பேசுறாரு. அவர் கேட்ட கேள்வி எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போத கலாச்சாரம், கல்லூரி பள்ளிக்கூடங்கள் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட செஞ்ச அத்தனை பேர் சிறுவர்கள். இதை பத்தி பதிலே சொல்ல மாட்டீங்க. கேட்டா நான் எனக்கு தேவைப்பட்டதா பதில் சொல்லுவேன்னு சொல்றீங்க. மக்கள் ஆட்சி நீங்க சொன்னீங்க பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மைனாரிட்டி ஆட்சி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்களை வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக நீங்க நம்பிக்கையோட வாழ்ந்திருந்தா நீண்ட காலம் எப்படி இந்த ஆட்சி நீடிக்க நீங்க நம்புறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது நீங்க எல்லாம் பாருங்க, இதுதான் நீங்க சதி பண்றீங்கன்னு சொல்றாரு. இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, இவங்களெல்லாம் சதி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு இப்ப பாரு ஆட்சி நீடிக்காதுன்றீங்க? அப்பட்டமா நிர்வாகமே பண்ண தெரியலையே. நிர்வாகம் பண்ண தெரியலங்க. ஆட்சி நீடிக்காது. நிர்வாகமே இப்ப நீங்க சொல்றீங்க ஆட்சிய பாதியில நமக்கு ரைட் டு ரீகால் ஏதாவது நம்ம சிஸ்டம்ல இருக்கா? பாதியில கவுக்குறது ஏதாவது வழி இருக்கா? 6 மாசம் கழிச்சு திரும்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். நம்ம எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? அதனால நீங்க 5 வருஷத்துக்குள்ள ஒரு வாட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அப்படியே 5 வருஷம் தான் ஓட்ட முடியாது. திரும்ப 6 மாசத்துக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசம் ஆயிருக்கு. இன்னொரு 3 மாசம் நவம்பர்ல இருக்கு. வர ஒரு 3 மாசம். சரியா? அதனால சகோதரர் கேள்வி என்னன்னா, நான் கேள்வி இல்ல, மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஊழலை பத்தி பேசணும்னா ரஃபேல் என்ன கணக்கு, 5G அளவு என்ன கணக்கு? ரஃபேல்ல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு சார் இல்லன்னு. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார் சார் போய். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல கேக்குது, அரசியோட கொள்கை முடிவுல நீங்க எப்படி தலையிடுங்கன்னு கேக்குது. அதுக்காக அரசியோட கொள்கை முடிவுனா எல்லாத்தையும் ஏத்துக்கலாமா? மோடி செய்யற எல்லா திட்டத்தையும் ஏத்துக்கலாமா? 2G நடந்துச்சுன்னு ஒத்துக்கலாமா? 2G ல விடுதலை பண்ணிட்டீங்க. கேஸ் பெண்டிங்ல தான இருக்கு. இப்போதைக்கு ட்ரையல் விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு கேஸ். அதே மாதிரி தான் ரஃபேலும். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ எல்லா வழியும் நீங்க ஒரே இடத்துல நிக்க வச்சு இந்த திசை திரும்பணும் பாக்குறீங்க. அப்ப 5G அளவு என்ன கணக்கு, தேர்தல் பத்திரம் என்ன கணக்கு? தேர்தல் பத்திரம் கேளுங்க. நான் கேக்குறதுங்க, துவாரகா எக்ஸ்பிரஸ் என்ன கணக்கு? இதெல்லாம் என்ன கணக்கு? பிஜேபில சகோதரர் போன வழக்கு பத்தி எல்லாம் பேசுறாருல்ல. நான் கேக்குறேன் ஈடியோட ரேஷியோ என்ன? ஈடி வழக்கு பதிவு பண்றீங்கல்ல, அதோட ரேஷியோ எவ்வளவு? என்ன ரேஷியோ? 0.3% தானே. நீங்க 6000 7000 கேஸ் கன்விக்ஷன் ரேட் தான். அதுதான் அவரும் சொல்றாரு. ஊழல் கேஸ்ல இவ்வளவு போட்டாங்க, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. நாங்களும் அதை தான் கேட்கிறோம். நீங்க போட்டு வழக்கெல்லாம் பதிவு பண்றீங்களா, அதுல எவ்வளவு? அப்போ நீங்க பேசுறதுக்கு எந்த விதமான உங்களுக்கு தகுதியுமே இல்லையே. நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, மக்கள் மன்றத்துல மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைய பேசுங்கன்ற. ஜோசப் விஜய் பத்தி அமெரிக்க நாராயணன் அதையும் பேச மாட்டாரு. ஜோசப் விஜய் மாதிரி அவரும் தவிர்த்துட்டு போறாரு. மோடியும் பேச மாட்டாரு. மோடியும் அதை தவிர்த்துட்டு போயிடுறாரு. மோடியும் பிரச்சனைகளை பேச சொல்லுங்க, பேச மாட்டாரு. இன்னைக்கு இளைஞர்களை பத்தி பேசியிருக்காரு. இளைஞர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வரோம், கோச்சிங் கொண்டு வரோம்னு சொல்றாரு. ஏஐ பத்தி பேசுறாரு. அதை மட்டும் விலைவாசி உயர்வை பத்தி பேசிட்டாரா? நாட்டோட சட்ட ஒழுங்கு பத்தி பேசிட்டாரா? ஸ்டேட் சப்ஜெக்ட் சார். அப்புறம் மாநில உரிமை நீங்க தான் கோச். டெல்லியில இருக்கிற சட்ட ஒழுங்கு சரியா? அதுக்கப்புறம் எல்லையில இருக்கிற பிரச்சனை. எல்லையில அருணாச்சல பிரதேசல பார்டர்ல சீனா நிக்க வச்சிருக்கின்றாங்க விமான தளத்தை. இப்ப அதை பத்தி பேசிட்டாரு நாட்டுடைய பிரதமர். எதை பத்தி இந்த நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு? எதையுமே பேசுறதில்லை. எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு ஜோசப் விஜயும் மோடியும் ஒரே ட்ராக். எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் இவங்க 2 பேருமே பேச மாட்டாங்க. எதெல்லாம் பேசினா ரீல்ஸ்ல வருமோ அதெல்லாம்
அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க, சரி. பேட்டர்ன் ஒரே ஆளு. ஏன்னா 2 பேருக்கும் ஐடியா கொடுத்தவரு ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல பிரசாந்த் கிஷோர். ஓகே, கேட்போம். உங்களுக்கும் கொடுத்தாரு ஐடியா. 21ல அதாவது எங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் லிங்க்ல இருக்காரு. அதுதான் அதோட அர்த்தம். யாரோட? ஜோசப் விஜயோட. இது வேற என் வாயால சொல்லணும் உங்களுக்கு. சரி, ஓகே. திரு நாராயணன் ஒரு 75 நிமிஷத்துல 50 முறை இளைஞர்களை பத்தி பேசிட்டாராமே பிரதமர். என்ன காரணம்? என்ன காரணம்னா இல்ல நல்ல விஷயம். என்ன காரணம் இந்த வருஷம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ்? 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியான்றது தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். இந்தியா இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த ஆட்சி கடந்த 12 வருடங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை பெருக்கி ஒரு அற்புதமான பல்வேறு மக்கள் நல திட்டங்களை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய மிக அற்புதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். உற்பத்தி, விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம், அதே மாதிரி கனெக்டிவிட்டி, கட்டிசக்தி, அதே மாதிரி டிஃபென்ஸ், பாதுகாப்பு, அதே மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ எக்கானமி, கடல் சார்ந்த மற்றும் பசுமை ஹைட்ரஜன் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதே மாதிரி யோகா, ஆயுர்வேதம், இப்படி பல்வேறு விஷயங்களை எப்படி இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இளைஞர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் செய்யணும் அப்படிங்கறது தெளிவு. இந்த ஜென்சி போராட்டத்தினால எல்லாம் இல்ல, அது காரணம் இல்ல. உங்களுக்கு வந்து பரபரப்பா ஏதாவது பேசணும்னா அதை பேசலாம். பட் என்னை பொறுத்தவரையில ஒரு பிரதமர் தொடர்ந்து இந்த 12 வருடங்களாக எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார், 13வது வருடத்துல எப்படி உங்களுக்கு தெரியும், பல சுதந்திர தின உரைகள்ல அதோட அந்த உரையோட மெயின் தீமா வந்து பெண்களை பத்தி பேசியிருக்கிறாரு. பல உரைகள்ல மெயின் தீமா வந்து பாகிஸ்தான் பிரச்சனையை பத்தி, அந்த பத்தன்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் நடந்தப்போ டிஃபென்ஸை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வச்சு பேசியிருக்கிறார். நமக்கு தெரியும் இந்த வருஷத்தோட தீமா இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு அதை மறுக்க முடியாது. அந்த பேக்ட்ராப் ஆஃப் லாஸ்ட் ஒரு மாசத்தோட ஈவெண்ட்ஸ், அந்த போராட்டம், அரசாங்கத்துல ஒரு அமைச்சரே ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல், அதுல இந்த தீம் வரும்போது இயல்பா கேள்வி எழுதல. இல்ல அது இயல்பா கேள்வி எழுதா இல்ல செயற்கையா நீங்க உருவாக்குறீங்களான்றத பொறுத்துதான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செயற்கையா பரபரப்புக்காக எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் செய்யக்கூடிய வேலையா தான் நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் அது கேள்வின்னு வரும்போது நான் இல்லைன்னு தான் நான் பதில் சொல்லணும். அதை தாண்டி ஏன்னா இதனுடைய அந்த ஏன் என்று சொன்னால் இத சொல்லிட்டு அப்படி அந்த இளைஞர்களை எப்படி இதுல ஈடுபடுத்துவது என்பதை பேசுகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாரு. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை பத்தி பேசுறாரு. சார் வேலை வாய்ப்புலதான் எவ்வளவு சொன்னேனே சார், உற்பத்தியை எப்படி நம்ம அதிகரிக்க போறோம், அதே மாதிரி உலக அளவுல எப்படி இருந்த இந்தியா இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது. இல்ல எப்படி டிஃபென்ஸ்ல வந்து ஆர்கனைஸ்ட் இல்லையா, கட்டி சக்தியில ஆர்கனைஸ்டு வேலை வாய்ப்பு இல்லையா, அதே மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ ரெவல்யூஷன்ல வந்து எக்கானமில வேலை வாய்ப்பு இல்லையா, எல்லாத்துலயும் வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம இல்லைன்னா சொல்றேன். செமிகண்டக்டர் இஷ்யூஸ் பத்தி பேசுறாரு. அதே மாதிரி 2047க்குள்ள வந்து 100 கிகாவாட் நம்முடைய இலக்கு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அசோகா, நான் வந்து தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்துல இயக்குனராக இருந்தேன். அதுவும் குறிப்பாக மின்துறையில இந்தியா முன்னேறி இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பான ஒரு முன்னேற்றம் வந்து உறுதியா நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 2036ல ஒலிம்பிக் இளைஞர்களை பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, we have planned 2036 இப்ப இல்ல, ஒரு வருஷம் முன்னாலேயே. நீங்க ஏதோ இப்ப போன மாசம் நடந்தது பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. போன மாசம் நடக்கும் தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒலிம்பிக் பத்தி பேசல. இன்னைக்கு பெண்களுடைய 33% இடஒதுக்கீடு பத்தி பேசிருக்கிறாங்க. 25 கோடி பேரை வறுமையிலிருந்து எப்படி மீட்டோம்னு பேசிருக்கிறாரு. ரயில்வே 100% எலக்ட்ரிக் ஆக்கிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து பரபரப்புக்காக நான் வந்து பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. இன்று பிரதமரும் சரி, அதே மாதிரி முதலமைச்சர் 2 பேருமே அவருக்கு அதைத்தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நம்ம மதிவானன் நினைக்கிறேன் திமுகல, அவர் நான் உண்மையை சொன்னேன், இல்லன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நான் வந்து இல்லன்னு சொன்னேன். திரும்ப நீங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, நான் இல்லன்றதா இல்லன்னு சொன்னேன். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. எங்க யாரெல்லாம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார்களோ அவர்கள் அத்துணை பேருடைய விண்ணப்பங்களும் ஹோல்டில் இருக்குது.
அது இல்ல புரிஞ்சுங்க எனக்கு ஒரே ஒரு தயவு சின்ன எனக்கு இது சேர்த்து நீங்க பதில் சொல்லிடுங்க. நீங்க தாவேக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க ஊழல் இது பண்ணாங்க, இங்க ஊழல் அது கேட்டாங்க, இதை கேட்டாங்கன்றீங்க. என்னோட எளிமையான கேள்வி சார், கொடுத்தவங்க மேல யாராவது மேல ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? எஃப்ஐஆரே போடாம இது எப்படி நீங்க வந்து இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க சொல்ல முடியும்? நேரடியான ஒரு கேள்வி. இங்க லஞ்சம் வாங்குறதும் கொடுத்தோம், குற்றதும் கொடுத்தோம், ரெண்டுமே குற்றம். ஆனா பழியெல்லாம் எங்க மேல போடுறீங்க? யார் எங்களுக்கு கொடுத்தன்னு சொன்னாங்களோ அவங்க யாருமே விசாரணை பண்ணி வர மாட்டாங்களே. ஒரு நிமிஷம் மதியானம் ஒரு நிமிஷம். தாவேக அரசு அப்படி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுபடி அவர் சொன்னது மாதிரி குறைந்தது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் மீது கடுமையான வழக்கை வந்து கண்டிப்பா இவங்க போட்டு சார். அது எல்லாமே அறப்போர் இயக்கம் கொடுத்த விஷயம். ஒரு நிமிஷம், அந்த விஷயம் தெரியாத ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், அது எல்லாமே அறப்போர் இயக்கம் சொன்னதை தான் நீங்க எவ்வேற போட்டிருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி அது இல்ல. லஞ்சம் யார் கொடுத்தாங்க, லஞ்சம் யாருக்கிட்ட வாங்கினாங்க, அறப்போர் இயக்கம் கொடுத்தா என்ன செய்யக்கூடாது? அறப்போர் முதல்ல யாருங்க? அவங்க நேர்மையானவர்களா? அவங்க இவங்க மேல ஆட்சியில இருந்தா இப்படி பேசுவாங்க, அவங்க கிட்ட இருந்தா அப்படி பேசுவாங்க. இது காலகாலமா நடக்குது. அப்படி பார்த்தா துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழலை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டீங்க? சரி, துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழல் இருக்குல்ல, ஓகே, வரும் முறைகேடு வழக்கு இருக்குல்ல, அத பத்தி ஏன் பாஜக பேச மாட்டுது? அந்த மாதிரி ஊழலே இல்லன்னு சொல்லிடுச்சு சிஏஜி. ஒவ்வொரு முறையும் நீங்க சொன்னது, ஒவ்வொரு நீங்க சொன்னது சார், நீங்க சொன்னது நாங்க பேசல. உங்க ஆட்சியாளர் ரெண்டு பேர் பேசவே இல்லை. வர நியாயம் இல்லை. லெட்ஸ் நாட் ஹைஜாக் திஸ் டிபேட். திரு சந்திரசேகரன் அவருடைய கருத்தை ஏற்கிறீங்களா? நம்ம இளைஞர்களை பத்தி எப்பயுமே தான் பேசுறாரு பிரதமர், வருஷம் பேசுறாரு, இப்பயும் பேசுறாரு. பிரதமர் எப்பவுமே பேசுவார், ஆனால் செயல்பாட்டில் இருக்காது. அரசு செயல்படணும்ல. பிரதமர் பேசியிருக்காரு. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்சி முடிந்து இன்னொரு கட்சி வேற ஏதாவது ஆட்சி வந்துச்சுன்னா பெயர் மாற்றம் இருக்கும். ஆனால் இவர் ஆட்சியிலேயே இவரோட பேசினதே பெயர் மாற்றங்கள் நிறைய இருக்கும். எது? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நகர்ப்புற நக்சல்கள்னு எல்லாரையும் வர்ணிப்பார். யாரு? எது? அர்பன் நக்சல். அர்பன் திமாங்கி நக்சல். ஆமா, டிமாங்கி நக்சல்னு ஒரு வேர்டு மாத்திருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்க செய்யறது அதுதான் பண்ணுவாங்க. அது மாதிரி பெண்களை பத்தி எப்பொழுதுமே பேசுவாரு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% பேசினாருன்னு சொன்னாரு. தீர்மானமும் பார்லிமெண்ட்ல ஒரு மனதா நிறைவேறிடுச்சு. அந்த மசோதாவே நிறைவேறிடுச்சு. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யார் வேண்டாம்னு சொன்னா? 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணிருக்க கூடாது? அதுக்கு வந்து என்ன, அதுக்கு என்ன புள்ளி வச்சாங்க? ஒரே போன செக்மெண்ட்லயும் பேசுனீங்க, இந்த செக்மெண்ட்லயும் பேசுனீங்க, அவர் பேசவே இல்லை ஒரு மணி நேரம். அதாவது நீங்க வந்து எல்லாரும் ஒரு மனதாக தானே நிறைவேற்றி கொடுத்தோம், அந்த மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தோம். 2024 நிறைவேற்றத்துக்கு என்ன தடை இருந்துச்சு இவங்களுக்கு? அதை வந்து உடனே என்ன பண்ணாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷன் எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுறாங்க. அவங்க டீலிமிட்டேஷன் மசோதாவோட அதை லிங்க் பண்ணி அதை நிறைவேற்ற விடாமல் செய்வதே இவர்கள் தான். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பெல்லாம் குறைந்திருக்கிறது. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வேலைவாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ், ராணுவத்தில் முதற்கொண்டு அக்னிவீர்னு சொல்லி அவுட் சோர்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ வேலைவாய்ப்பை பற்றி இவங்க எப்படி பேச முடியும்? ஆக வேலைவாய்ப்பும் இல்லை, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுறது கிடையாது. இன்னும் ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, 52 ஆண்டுகளாக இவர்களுடைய மூத்தவர்களாக இருந்த RSS இயக்கத்தில் கொடியே ஏற்றாத, தேசிய கொடியே ஏற்றாத, மூவர்ண கொடியையே ஏற்றுக்கொள்ளாத, இல்லை அவர்கள் வந்து இன்னைக்கு கொடியை பற்றி பெருமையாக பேசுவது வாழ்த்துறேன்னு சொல்றேன், பாராட்டுறேன்னு சொல்றேன். அவர்கள் வந்து இன்றைக்கு தேசிய கொடியை எல்லா வீட்லையும் ஏத்துங்க, எல்லோரும் ஏற்றுங்கள்னு சொல்றத உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி நேம் சேஞ்சை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுலயே பாத்தீங்கன்னா 2-3 டீம் இந்தியான்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அவர் பேசுனதுல. இப்போ வந்து அது எப்படி ஆயிருக்குன்னா சப்கா பிரயாஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே மாதிரி நியூ இந்தியா 2022ன்னு 2014 பேசிட்டு வந்திருக்காரு. நடுவில் டக்குன்னு இதாகி விக்ஷித் பாரத் 2047 ஆயிடுச்சு. அந்த நியூ இந்தியா 2022 என்ன ஆச்சு? 22ல புது இந்தியா பிறந்ததா இல்ல தெரியல. அது பிறந்துச்சா, பிறந்து இதாயிடுச்சா, மாறிடுச்சான்னு தெரியல. அதே மாதிரி மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். மேக் இன் இந்தியான்னு. இப்ப ஆத்ம நிர்பார் பாரத், இப்ப அது நேம் வந்து ஆத்ம நிர்பார் பாரத். இவர்கள் வந்து உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பு பத்தி சந்திரசேகரும் பேசுறாரு, அமெரிக்கன் அரணும் பேசுறாரு, பாஜக பேசுறாரு. நான் கேக்குறேன், இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பேசுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நயனா நாகேந்திரன் கூட்டத்துல யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆரம்பத்துல தாவேகா தான் 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, ஆனாதான் தாவேகா ஆட்சி தான் இவங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி இவங்க பேசுறாங்க. சரி,
துடிக்க வேண்டிய இடத்துல துடிக்கவே மாட்டேங்குது. டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க. நீங்க நடவடிக்கை என்னங்க? அது என்ன நடவடிக்கை கம்ப்ளைண்ட் ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நடவடிக்கை என்ன? கம்ப்ளைண்ட்க்கு வந்து நடவடிக்கை அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் முடிச்சிடறேன் அந்த இதுல கன்க்ளூஷன் முடிச்சிடறேன். அதாவது பெரிய கனவு காணுங்கள்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு கூட சொல்லிருக்காரு, சின்ன கனவா காணாதீங்க, பெரிய கனவா காணுங்கள். இவருடைய ஆட்சியே கனவாகத்தான் நடந்துகிட்டு இருக்குன்றது. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? அது பதில் அமெரிக்க நடவடிக்கை எடுப்பீங்களா நயினார் நாகேந்திரன் மேல? எங்க கட்சியை பொறுத்தவரை எங்க கட்சி தலைவர் மேல நீங்க அபியூஸ் பண்ணுங்க, நாங்க வந்து இன்னைக்கும் கூட எங்கள் அமைச்சர்களும் சரி நானும் சரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணச்சே சொன்னோம். அவர் வந்து 4ஆம் தர அரசியல் செய்திருக்கார், அது தவறு. இதற்கு மேல நாங்க வந்து அவரை வந்து தனியாகவோ இதுவாகவோ தாழ்ந்து பேச மாட்டோம். நாங்க மத்த லெவலுக்கு ஆனால் எங்கள் உதயநிதியும் அங்க இருக்க பெண்கள் வந்து இது கொடுத்தப்புறம் சட்டப்படி செஞ்சோம். பிஜேபியும் திமுகவும் நெருங்குவதால திமுக இவர் உதயநிதி மாதிரி அவர் பேச முயற்சிக்கிறார் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உதயநிதி மேல நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, அவர் மேல என்ன நடவடிக்கை? அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அன்னைக்கு ராத்திரி அன்றைக்கு இரவே நடவடிக்கை எடுக்கலைங்க. அடுத்த நாள் காலையில சார் வந்து நாளை காலையில எடுப்பாங்க. நாளை காலையில எடுப்பாங்களோ? இல்லைங்க, அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. அது வந்து சட்டம் தன் கடமை. பிஜேபி மேல பயமா சார்? பாதுகாப்பு எங்கள் மேல நீங்க அவதூறு பெண்களுக்கு ஏதாவது செய்தால் நிச்சயமாக இது மேல நடவடிக்கை பாயும். ஆனா எங்களுக்கு உங்களை மாதிரி வடக்கு தெற்குன்னு பேசி நாட்டை பிரிக்கிறது இல்ல. எங்களுக்கு உரிமையை நிலைநாட்டி அதே நேரத்துல இல்ல உங்களை மாதிரி இதேங்க நீங்க எலெக்ஷன் இப்பதான் சொல்றீங்களே நிரந்த பகைவர்களும் நீங்களும் பிஜேபியும் எப்படி அதிமுகவும் நீங்களும் ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இப்ப திமுக பிஜேபி கூட்டு நடக்க போது நீங்க மறுக்க முடியாத. திமுகவும் பிஜேபியும் கூட்டு வரப்போகுது. அதனால தானே நீங்க அவங்களுக்கு வெளிநடப்பு செஞ்சு அவங்களுடைய டீலிமிட்டேட் தமிழகத்துக்கு எதிராக நீங்க ஓட்டு போட போறீங்க. தமிழகத்துக்கு எதிராக நீங்க ஓட்டு தமிழ் மக்கள் பாத்துக்கிட்டு நீங்க பண்ற இரட்டையுடைய நாக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இரட்டை நாக்கு விஷயமா என்னுடைய கேள்வி, நீங்க பேசியிருந்தா இப்ப பிஜேபிக்கு ஆதரவா நீங்க பேசுறது என்ன? நீங்க பிஜேபியோட நடத்திய இதுல போய் தேங்க்யூ. உங்க கேள்வியும் அப்படியே இருக்கு, அவர் கேள்வியும் அப்படியே இருக்கு. நான் அதோட விட்டுறேன், ஏன்னா நான் முடிக்கணும் நிறைவான கருத்து. ஃபைன், பிரதமருடைய விஷயங்கள் இருக்கு. பிரதமர் வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷனை நோக்கி போயிருக்காருன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கிறீங்க, லைக் கோவிட் நம்ம வந்து அவுட் சோர்சிங் தான். அன்னைக்கு நம்ம கிட்ட வேக்சின்கான ப்ரொடக்ஷன் இருந்தாலும் நம்ம வெளியில இருந்து வாங்கி இங்க ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல தான் இருந்தோம். we don't own an single airplane commercial flight but we are having a minister. அப்ப அந்த மாதிரி ரெகுலேட்டரி போர்டாக ஒரு ஏஐ பாலிசியை நீங்க டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான வே ஃபார்வர்ட் என்னங்கிறத நீங்க இனிமேல் தான் டிவைஸ் பண்ணணும். மிடில் கிளாஸ் குறித்தவர் இந்த கோச்சிங் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுங்கிறாரு. 2014 எப்படி மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்ணாரு, நம்முடைய ஓட் பேங்க் சிஜேபினால எரோட் ஆகுதுன்னு அவர் சென்ஸ் பண்ணியிருக்கிறார். மோகன் பகவத் அவர்களுடைய அவுட்ரீச் டு ஜென்சியும் நம்ம இதையும் மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தே ஆர் டூயிங் கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறத அதை நான் பார்க்குறேன். அதே போல விமன் ரிசர்வேஷன் that's a good thing in politics இல்ல? that's a good thing. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிஜேபிங்கிற பேரையே சொல்லாம காங்கிரஸ் செய்வது என்பது ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக நாளைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவின் மீதான வெறுப்பு பட் ஏன் உங்ககிட்ட வரல, அவங்க போய் அங்க தனியா உட்கார்றாங்கிறது இருக்கு இல்லையா? வாட் ஆர் யூ லேக்கிங்கிறத பார்த்துட்டு அப்போசிஷனுக்கான பாசிட்டிவா அது ஆன்டி பிஜேபி தான், அது சிஜேபின்னு வந்தவர்கள் அந்த இடத்துல இவங்க கோர்ஸ் கரெக்ஷன் செய்ய வேண்டியிருக்குங்கிறது இருக்கு. ஸோ அப்போ விமன் ரிசர்வேஷன் அவர் டச் பண்ணதுனால பார்த்தா எய்தர் ஸ்பெஷல் செஷன் ஆர் மான்சூன் செஷன்ல திரும்பவும் விமன் ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷன் இஸ் ஆன் த வே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பாசிங் டிஃபரன்ஸா முதலமைச்சர் சொன்னார், மாநில உரிமை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம், இட் இஸ் அபவுட் ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னு. 35 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் ஸ்டேட் கேன் லீவி டாக்ஸ் ஆன் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ங்கிற இதை வாங்கணும். 1989 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 7 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்மெண்ட்டை 2024 ஓவர் டர்ன் பண்றாங்க. 9 ஜட்ஜ் 8:1 வந்து அந்த ஜட்மெண்ட்ல என்ன விஷயம்னா
பாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பேக் டேட் போட்டு நீங்கள் ஸ்டேட் வாங்கியிருக்க வேண்டிய அந்த வரியை அவங்க கிட்ட இருந்தும் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்ததை 2 இயர்ஸ்க்குள்ளே ஓவர் டர்ன் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் பேக் டேட் போட்டு வாங்க முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கு. நமக்கு வர வேண்டிய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் தமிழ்நாட்டுக்கான ரெவென்யூ இப்போ கட் ஆகுதுங்கிறப்ப இப்போ வரைக்கும் அவர் ரியாக்ட் பண்ணலங்கிறத நம்ம கவனிக்கணும். வந்தே மாதிரத்தில் இன்னைக்கு சோனியா காந்தி அவர்கள் பதறினாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டை சொல்லலை அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அது பாசிங் ரெஃபரன்ஸாக ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன் ஒரு பெரிய அரசியல் குழப்பத்தை உருவாக்கி இருக்குன்னா ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய சர்க்குலர் அதை வச்சு ஆக்சுவலாக கவர்னரும் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தமிழ் தாய் வாழ்த்து 3rd அப்படின்னாரு. பட் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அது இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரீங்க 24 ஹவர்ஸ்ல மினிஸ்டர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் YMCAல இட் வாஸ் வயலேட்டட். அப்ப என்ன கேள்வி வரும்னா நீங்க எதர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்ல பிரைவேட் அப்படின்னீங்கன்னா ஒரு பிரைவேட் கன்சர்னுக்கு ஸ்டேட் அசம்பிளியினுடைய ரெசல்யூஷனை மீற முடியும்னா ஒய் காண்ட் கவர்னர் அவருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் இருக்குங்கிறது வரும். இதெல்லாம் நீங்க அமைதியா இருக்கீங்க. பட் உங்களுடைய செயல்பாடுகள் அந்த எப்படி நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ்ங்கிற மாதிரி நோ ரிப்ளை இஸ் ஆல்சோ ரிப்ளையா அப்படிங்கிற கேள்வி வருது. தமிழ்நாடு அரசினுடைய உரிமை சார்ந்து குறிப்பா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல அது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டாக்ஸேஷன்ங்கிறது அதுவும் குறைகிறது என்றால் we want our CM to ensure our right has been taken back. ஓகே எனக்கு நம்ம 9 மணியை தாண்டி போயிட்டு இருக்கோம், நேரமே இல்லை. பட் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அமெரிக்க நாராயணன் ஒரே வரியில if you want to respond like less than 30 seconds I can give you. ஓகே, அதாவது இங்க அரசியல் விஷயமா அதாவது உணர்வுபூர்வமாக பேசலாம். ஸ்டேட்டுக்கு ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். எங்களுக்கு எங்கள் தலைவர் சிஎம் வந்து நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கணும், அதற்காக நான் அவமானப்படுறதுக்கு ரெடின்னு இருக்காரு. அந்த விதத்தில் இதையெல்லாம் நிச்சயமாக அவர் சொன்ன இதையும் கேட்போம். ஆனால் அது சரியான விதத்தில் சொல்லி எங்கள் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறது கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணலையே. கரூர் விஷயத்தில் இவங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் வயத்தில் அடிக்கிற மாதிரி வந்து அவனுக்கு காசு கொடுக்கூடாது, அவனுக்கு வேலை கொடுக்கூடாது, நான் கோர்ட்டுக்கு போய் எடுத்துன்னு எங்களுடைய வேலை வந்து நிச்சயமாக நேரடியாக தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்களுக்கு போன அரசுடைய நெக்லிஜென்ஸுக்காக and we have right royal okay thank you நிகழ்ச்சி நிறைவு செய்தாங்க. sorry I'm running out of time. another show we'll talk about it. thank you நிகழ்ச்சியில பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே, வணக்கம்.